தைரியம் ஒரு அழகு, பிரச்சனைக்கு மத்தியில் உங்ககிட்ட அழகு இருக்கா அப்படின்றாரு. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோட்ஸு. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸை டெவலப் ஆகாமல் இருக்கலாம், ஒரு ஷாப்பை ரன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம், நம்ம டீமில் யாரும் நம்மளுக்கு துரோகம் பண்ணலாம், நம்ம டீம் நம்மளை விட்டுட்டு போகலாம், நம்மக்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் காணாமல் போகலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறோமா, திரும்ப இது ஒன்று பார்த்துக்கலாம், இது இல்லைன்னா என்ன, இதுக்கடுத்து வாழ முடியாது, அதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு இது எல்லாமே பிரச்சனை முடிச்சிக்கலாமே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட இப்படி தான் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்து இறந்துடலாமா அந்த ஸ்டேஜும் போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஏன் நம்ம இறக்கணும், நம்ம இன்றைக்கி நிறைய கடன் ஆகிட்டோம், நிறைய பணம் இழந்துட்டோம், ஏன் இதுக்கப்புறம் நம்மளால் வாழ முடியாதா, அவங்க முடிவெடுத்தாங்க. இப்போக்கே ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. ஆனால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க இல்லையா, அதே ஒரு பெரிய அழகு தானே. இங்கே நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரியாமல் அதை விட்டுட்டு போயிடுறாங்க. பிரச்சனை இருக்கோ, நம்ம எந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்குமோ அது எல்லாமே அடுத்து அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ்கிற மாட்டது கட்டத்தை போகிறோம், இதை முடிச்ச முடியும் அப்படின்னு வாழ்கிறோம்னா அந்த ஒரு தைரியம் தான் பெரிய அழகுன்றாங்க. நானும் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம், ஒரு ஸ்டேஜெல்லாம் வந்து சரி என்ன தான் பிரச்சனை வந்து பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், அந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது, நானும் அதுலேருந்தெல்லாம் வெளியே வந்திருக்கேன். அப்போ நானும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயம் தான். ஸோ தைரியங்கிறது ஒரு அழகு. பிரச்சனைக்கு மத்தியில் அந்த பிரச்சனைலாம் நீங்கள் நம்ம சரியாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அழகு தான் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா?